தடை செய்யப்பட்ட நாய் இனங்களை வளர்க்கக்கூடாது என்று மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்திருக்கிறார். அப்படி வளர்த்தால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அதற்கான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிட்புல் ராட்வீலர் நாய்களை வளர்த்தால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய வகையில் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நாகார்ஜுன் இணைகிறார். விவரங்கள் நாகார்ஜுன். நிச்சயமாக நாளை முதல் பிட்புல் மற்றும் ராட்வீலர் நாய் இனங்களுக்கு புதிதாக வாங்கி வளர்ப்பவர்களுக்கு 1 லட்சம் அபராதம் விதிக்கும் தீர்மானத்தை சென்னை மாநகராட்சியில் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் செல்ல பிராணிகளில் உரிமையாளர்கள் கட்டாயம் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செல்லப்பிராணி உரிமையாளர்கள் பொறுப்பேற்றவுடன் பிறருக்கு இடையூறு ஏற்படாத வகையில் செல்லப்பிராணிகளை வளர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சமீப காலமாக வளர்ப்பு நாய்கள் பொதுமக்களை தாக்கும் சம்பவங்களும் கடிக்கும் சம்பவங்களும் புகாராக எழுந்து வந்த நிலையில் இவற்றில் பெரும்பாலான சம்பவங்கள் பிட்புல் மற்றும் ராட்வீலர் இன நாய்களின் ஆக்ரோஷமான குணங்களால் அதிக அளவில் பொதுமக்கள் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. சம்பந்தப்பட்ட வளர்ப்பு நாய்களின் உரிமையாளர்கள் உரிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிலையில் பொதுமக்களுக்கு அச்சமூட்டும் வகையில் ஆக்ரோஷமான தன்மை கொண்ட வளர்ப்பு நாய் இனங்களான பிட்புல் மற்றும் ராட்வீலர் நாய் இனங்களுக்கு சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வளர்ப்பதற்கு தடை விதித்து இன்று சென்னை மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது. நாளை முதல் பிட்புல் மற்றும் ராட்வீலர் இன நாய்களை செல்லப்பிராணிகள் உரிமம் பெற விண்ணப்பிப்பதற்கான தடை விதிக்கப்படும் என்றும் உரிமத்தை புதுப்பிப்பதற்கும் தடை விதிக்கப்படும் என்று இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஏற்கனவே உரிமம் பெற்ற பிட்புல் மற்றும் ராட்வீலர் இன நாய் வளர்ப்பு நாய்களை வீட்டிற்கு வெளியே அழைத்து செல்லும் போது அவற்றிற்கு கழுத்துப்பட்டை அணிவதை கட்டாயம் ஆக்கவும், இதனை பின்பற்றி உரிமையாளர்களுக்கு 5000 ரூபாய் வீதம் அபராதம் விதிக்கப்படும் என்று இன்று சென்னை மாமன்ற கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி நாகார்ஜுன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.